அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் 23/9/2024 முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கும் காலமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு புதன் பகவானுடைய இந்த உச்ச பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்ற எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபராசினியர்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியன் சுக்கிரன் நீச்சம் பெற்றும், புதனும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி, குருவை குறைக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுகின்றனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு. அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் இவர் தாங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன்கிழமை என்றல்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியவை எல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூர் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல் சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவிலூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம். அது மட்டுமில்லாமல் திங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தலம் திருவெண்காடு. திருவெண்காடு புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்குரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். வழிபாட்டிற்கு
ஏற்ற நாள் எது என்று பார்க்கும்போது திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் கேந்திரங்கள் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபட்டால் பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பாகும். அது மட்டுமில்லாமல் புதன்கிழமை புதன் ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரங்களில் புதன் பகவானை வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட புதன் பகவான் தற்போது உச்சம் பெறுவதால ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொருளாதார நிலைமை என்பது இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியில் பணவரவிற்கு பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. அதேபோல் உறவினர்களுடைய வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரனை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் குரு பகவான் இருப்பதால சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு திருமண முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் அவற்றில் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. பழைய கடன்களை தந்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக இருக்குது. அதே போல சொந்த வீடு கட்டி குடி போகும் வாய்ப்பு சிலருக்கு உண்டுங்க. சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பதால் கவனத்தோடு இருப்பவர்களுக்கு தொழில் முயற்சி வெற்றி பெறுங்க. முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீங்களும் தலையிட வேண்டாம். அதே போல உங்களுடைய சொந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடையில் உள்ள இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசி அதிபதியான சுக்கிர பகவான் நீச்ச நிலை பெற்றதன் காரணமாக வசதி வாய்ப்புகள் சற்று குறையுங்க. 10ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 10ஆம் வீட்டில் வக்ர நிலையில் நீடிக்கப் போகிறார். இதனால் பணியிடத்தில் மிகவும் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. உங்களுக்கு அதிக வேலை அழுத்தம் இருக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடைய வேலையை செய்வது போல் உணரலாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.